இது கணினி தந்திரங்கள் நாள் 21. நம்ம கணினியில நேரம், தேதி, அப்ளிகேஷன்லாம் காட்டுற டாஸ்க் பார் அப்படிங்கிற பணிப்பட்டையில தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் எப்படி மறைச்சு வைக்கிறது? மொத்த பணிப்பட்டையுமே தேவையில்லாத போது எப்படி மறைச்சு வைக்கிறது? அதோட வண்ணத்தை எப்படி மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பணிப்பட்டை மேல ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் பார் செட்டிங்ஸ்குள்ள போயிருங்க. இதுல நம்மளுக்கு சர்ச், விஜயார்ட்ஸ், டாஸ்க் வியூ எல்லாம் வேணுமா, வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். சர்ச் எப்படி தெரியணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிக்கலாம். அடுத்ததா டாஸ்க் பார் பிஹேவியர்ல ஆட்டோமேட்டிக்கலி ஹைட் டாஸ்க் பார் கொடுக்கும் பொழுது டாஸ்க் பார் தேவையில்லாத நேரம் மறைஞ்சிருக்கும். சுட்டியை நகர்த்தி கீழே கொண்டு போகும்போது மட்டும் டாஸ்க் பார் நம்மளுக்கு தெரியும். பழைய ஜன்னல்கள் இங்கதளமான விண்டோஸ் 7, விண்டோஸ் எக்ஸ்பி எல்லாம் இருக்கிற மாதிரி இந்த அப்ளிகேஷன்ஸ் இடது மூலையில அமைஞ்சிருக்கணுமா இல்ல நடுவில் அமைஞ்சிருக்கணுமா இப்ப இருக்கிற மாதிரி அப்படிங்கறத இந்த இடத்துல முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கறத கருத்து பட்டியல் சொல்லுங்க. கடைசியா இந்த பணிப்பட்டையோட வண்ணத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு முன்னாடி அது கருப்பு நிலையில் இருக்கும் பொழுது மட்டும்தான் வேலை செய்யும். அதனால செட்டிங்ஸ்ல போயிட்டு டார்க் மோட செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா செட்டிங்ஸ்ல பர்சனலைசேஷன்ல கலர் வாங்க. அதுல ஆக்சன் கலர் அப்படிங்கறத மேனுவல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கங்க. கடைசியா உங்களுக்கு தேவையான வண்ணத்தை தேர்ந்தெடுத்துட்டு ஷோ ஆக்சன் கலர் டு ஸ்டார்ட் அண்ட் டாஸ்க் பார் அப்படிங்கறத கொடுத்தீங்க அப்படின்னா டாஸ்க் பார் மட்டும் ஸ்டார்ட்ல அதோட வண்ணமே மாறி இருக்கும். ஸோ இப்படி மாற்றும் பொழுது உங்களுக்கு பிடித்த வண்ணம் எது அப்படிங்கறத கருத்து பட்டியல் சொல்லிட்டு கண்டிப்பா எங்களை பின்தொடருங்கள்.